வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் ஆர்டர் பண்ணால் எல்லாமே வாரதில்லைங்க. பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி யாருக்காச்சும் ஆகிருக்குதா? நீ சொல்லுங்கள். இந்த பொருள் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. தானாகவே கேன்சல் பண்ணிடுறாங்க. அது எப்படின்னு தெரியல. இந்த பொருள் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னே வந்து கேன்சல் ஆனது. இது பார்த்திங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதி கேன்சல் ஆனது. சோலாரோட சார்ஜர் கண்ட்ரோலர் அது கேன்சல் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக பார்த்தீங்கன்னா எந்த பொருளுமே வாரதில்லை. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுனால அது கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி காமிக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இந்த பொருள் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னே ஃப்ளிப்கார்ட்லேருந்து கூப்பிட்டாங்க. நான் ஃபோனு எடுக்க முடியல. நான் பார்த்தீங்கன்னா பவர் ரூம் போகிறதுனால சவுண்டில் கேட்கல. திருப்பி கூப்பிட்டேங்க. கட்டானதே திருப்பி கூப்பிட்டேன். ஃபோன் போகலை. நைட்டு கூப்பிட்டு என்ன கேன்சல் பண்ணிடுறதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, வேண்டாங்க, நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு. அப்புறம் அவ்வளோதாங்க. அடுத்த நாள் கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்கள. நான் பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாக ஆர்டர் பண்ண மாட்டேன். இந்த பொருள் வந்துருச்சு. இது பொருள் மாறி வந்துருச்சுங்க. இந்த பொருள் இந்த லேப்டாப் மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக ஒரு ரிமோட் கார் வந்ததுங்க. அதுக்கு ரீபன் போட்டால் அது ஆகலைங்க. அந்த செட்டிங்லாம் இப்போ மாற்றி விட்டாங்க. முன்னாடியே இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போது அந்த மாதிரி பார்க்க முடியல. இது கேன்சல் ஆனது. இந்த பேட்ரி சார்ஜர் கண்ட்ரோலர் ஒரு பெயிண்ட் ஒன்று போட்டிருந்தேன். அது அந்த வெடிப்புக்கு போசுறது அது வரல. பார்த்திங்கன்னா 1 2 3 இது வந்துருச்சு. 4 5 பொருள் கேன்சல் ஆகிருக்குது. இதே மாதிரி ஷாப்ஸிலையும் இதே மாதிரி தாங்க. இந்த பழுப்பு வந்துருச்சு. பழுப்பு நல்லாவே இருக்குது. இது எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே பொருள் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஒரு 4-5 பொருளாக வரவே இல்லை. எல்லாமே கேன்சல் ஆகிடுது. பொருள் மாறி வந்ததும் ரிட்டன் போட்டோம்னா அதை வந்து எடுக்கிறது இல்லை. தேதியை அதிகம் பண்ணிக்கிட்டே போவாங்க, எடுக்கிறது இல்லை. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப்ஸிலையும் அதே மாதிரி தான். ஷாப்ஸியில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது உங்கள்கிட்ட காமிச்சா தான் தெரியும். அதுவுமே கேன்சல் பண்ணிடுவாங்க. வந்தாலும் அதை வீடியோ போடுறேன் பாருங்கள். வந்துருச்சுன்னு வீடியோ போடுற வந்தேன்னா அது வாரக்கு சந்தேகம்தான். பொருள் வாரதை மட்டும் காமிக்கிறாங்க. எங்கே வருதுன்னு ரிட்டன்னு இது கேன்சல்லாம் ஆச்சுன்னா காமிக்க மாட்டேங்கிறாங்க. இது கேன்சல் நான் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் நான் கேன்சல் பண்ணேன். இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இது வந்துருச்சு. ரிமோட் கார் வந்துருச்சு. சேரீ வாங்கினேன் பாருங்கள். இதில் முன்னாடி ஒரு தடவை ஆர்டர் பண்ணி இது நான் கேன்சல் பண்ணணுதுங்க. அவங்க கேன்சல் பண்ணல. இது எல்லாமே பூராமே கேன்சல் ஆனது. இந்த சுடிதாரெல்லாம் வந்துருச்சு. இது வந்துச்சு. இது சுமாராக தான் இருந்தது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒரு 3-4 பொருள். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க,
இதுவுமே டெலிவரி எக்ஸ்பி டீட்டெயில்ஸ் இது வாரக்கு வாய்ப்பு கம்மி தாங்க. இதுவுமே வார மாதிரி தெரியல, இது பார்க்காத மாதிரி போட்டானுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்கு இது கேன்சல் ஆயிருன்னு நினைக்கிறேன். விலை கம்மியாக இருக்குதுன்னு ஆர்டர் பண்ணோம்னா நான் பெரிய பொருளாக ஆர்டர் பண்ண மாட்டேங்க. அது குழந்தைக்கு ஏதாச்சும் வேணுன்னா வாங்குவேன், மற்றபடி எதுவும் வாங்க மாட்டேன். பேட்டரியெல்லாம் வாங்கி செல்ஃபோன் பேட்டரியெல்லாம் முன்னாடி ஒரு மாதத்துலேயே போயிடுச்சுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரானிக் பொருள் வாங்காதீங்க. இப்போ சின்ன பொருள் வாங்கி எப்படின்னா பெரிய பொருளை இவங்களை நம்பி வாங்கினா ஒன்றும் இருக்காது. இதோட அனுபவம் எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஆகிருக்குதா அப்படின்னு. அது கம்பெனி குறை சொல்கிறதா டெலிவரி பண்ணுறவங்கள குறை சொல்கிறதான்னு தெரியல. முன்னாடியெல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருந்தது, இப்போல்லாம் வாரதில்லை. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் அதிகமான நான் இந்த டிஷ்ஷு சம்மந்தமான வீடியோலாம் போடலான்னு பார்த்தேன். அது யாருமே கேட்கல கமெண்டில், அதனால் நான் எதுவும் போடுறதில்லைங்க. ஏதாச்சும் டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா டிஷ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கிறேன். ஓகே, இதை சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பாருங்கள். இது டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸ்பிரேட் 21 பிப்ரவரி 21 வரும்னு போட்டிருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிற கேன்சல் ஆகிடுச்சுன்னா. ஓகே, அவ்வளோதாங்க.